ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. என் வாயை பொத்துனதுக்கு உன் வாயை பொத்தி இருக்கணும். பாத்தியா? என் மனநிலை உனக்கு புரியவே இல்லல. ஏன் புரியாம? அதெல்லாம் நல்லா புரியுமே. நான் என் பிள்ளைக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு பயத்துல உட்கார்ந்திருக்கேன். நீ என்னன்னா இவர கலாம நடந்துகிட்டு இருக்க. பிள்ளைய பத்தி கவலைப்பட வேண்டாம். அவன் எங்க இருந்தா பத்திரமா இருப்பானோ அங்க அவன் பத்திரமா இருக்கான். புள்ள முள்ள எவனும் கை வைக்க முடியாது. என்ன நம்புறல? புள்ள முள்ள எவனும் கை வைக்க முடியாது. அதெல்லாம் பத்திரப்படுத்திட்ட. நிம்மதியா இரு. நிஜமாவே என் குழந்தையை காப்பாத்திட்டல. காப்பாத்திட்ட. அதனால நீ என்னங்க தூக்கிட்டு வந்தானுங்க? இப்படிக்கு எதுவும் ஆகாதுல்ல? ஆகாது. நிம்மதியா இரு. ஐ லவ் யூ. என் பிள்ளைய காப்பாத்திட்டீங்க ஒரே காரணத்துக்காக தான் நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். மத்தபடி நீங்க பேசுறத ரசிக்கிற நிலைமையிலயோ இல்ல அதை ஏத்துக்கிற மனநிலையில நான் இல்ல. உங்களுக்கு என்ன பத்தி எதுவும் தெரியாது. என் பிள்ளைய காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. கட்டி வச்சுட்டு போனா என் மடியில தூக்கி வச்சு கட்டிட்டு போக கூடாது. வேணா ஒரு பாட்டு போட்டி விளையாடுவோமா? நான் ஒரு பாட்டு, நீங்க ஒரு பாட்டு. போர் அடிக்காம இருக்கும்ல. இங்க பாரு, புள்ளைய பத்தி கவலைப்படாத. இங்க இருந்து எப்படி போயிடலாம், கவலைப்படாம இரு. இவ்வளவு பேசுறாரு, இங்க தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்ல வேண்டியதானே? தப்பிக்கிறது எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. தப்பிக்கிறதுக்காக நாங்க உட்காரல, கண்டுபிடிக்கிறதுக்காக உட்கார்ந்துருக்கேன். புள்ளையும் ஒன்னையும் போட்டு தள்ளு நினைச்சவன் எவனு கண்டுபிடிக்கிறதுக்காக உட்கார்ந்துருக்கேன். உங்களுக்கு எதுக்காக என் புள்ள மேலேயும் என் மேலேயும் இவ்வளவு அக்கறை? நான் அக்கறையா இல்லாம வேற யார் அக்கறையா இருப்பா? அத ஏன் அக்கறைன்னு கேக்குறேன். என் பிள்ளைய காப்பாத்திட்டீங்க, அது வரைக்கும் நன்றி. மத்த எதுவும் நீங்க கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. நான் இங்கிருந்து போயிடுறேன். என் பிள்ளைய போட்டுட்டு நான் இங்கிருந்து போயிடுறேன். அப்படியே விட்டுறோம் பாரு. புள்ளைய தூக்கி சுமந்ததுக்காக என்ன சேர்த்து தூக்கணுங்கிற நான் விட்டுறோம் பாரு. எதுக்காக ஒன்னையும் புள்ளையும் போட்டதுல பாக்குறானுங்க? தெரியாது, எனக்கு தெரியாது. தெரியாதா? மறைக்கிறியா? தெரியாது. உங்ககிட்ட ஒரே ஒரு உதவி. என் புள்ளைய காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இங்க இருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சு போயிடணும். அதான் சொல்லிட்டேனே, கொடுத்துனது எவன், புள்ளைய கொல்ல நினைக்கிறவன் எவன் கண்டுபிடிச்சாதான் இங்க இருந்து போக முடியும். வேண்டாம், இங்க இருந்து தப்பிச்சா போதும். நான் என் பிள்ளைய கொண்டுட்டு கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன். எனக்கு என் புள்ள உசுரோட இருந்தா போதும். என் ராக்கி நினைவா இருக்குது என் புள்ள மட்டும்தான். அதையும் நான் இழக்க விரும்பல. ஏற்கனவே என் ராக்கி நான் இழந்துட்டேன். பிள்ளை இழக்கிறதுக்கு நான் விரும்பல. உங்க கடவுளா நினைச்சு கை கூப்பி கேட்கிறேன். என்ன இங்கிருந்து எப்படியாவது தப்பிக்க வச்சிருங்க. நான் என் பிள்ளைய கூட்டிட்டு கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன். நீ எதுக்கு போகணும்? ப்ளீஸ் ப்ளீஸ், உங்க காலில் வந்து கெஞ்சி கேட்கிறேன். அதெல்லாம் முடியாது. புள்ளையும் ஒன்னையும் என்னையும் தூக்குனவன் எவனு எனக்கு தெரிஞ்சாகணும். என் பிள்ளைய நான் பார்க்கணும். பார்க்கலாம். பத்திரமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு குறை இல்லை. நீ நிம்மதியாரு. சீக்கிரம் இருந்து போயிடலாம். சொல்றா, வாய மூடிக்கிட்டு இருக்கணும். கொன்னுருவேன். இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டா வேற எங்க போனாலும் கண்டுபிடிச்சு புள்ளி ஒண்ணு போட்டுல மாட்டானுடா. கொல்லணும் முடிவு பண்ணவன் எப்படி வேணாலும் கொல்லுவான். நீ எந்த மூலையில இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு கொல்லுவான். அதுக்கு முன்னாடி நான் அவனை கொல்லணும். கொல்லுவேன். அதுக்கு நீங்க இருக்கணும். புரியலா? உன்னையும் புள்ளியும் பார்க்க வேண்டியது என் பொறுப்பே. உங்க மேல கைய வச்ச இந்த உலகத்துல எவனும் இருக்க முடியாது. புரியுதா? நீங்க ரெண்டு பேருமே என் சொத்து. நீ உசுரே, என் உசுரே. ராக்கி என் உசுரு, என் உயிர். புரியுதா? ஹெல்மெட் மண்டையன். அது இங்க பார், உன்னையும் புள்ளையும் யாரும் தொட முடியாது. என்ன மீறிதான் உங்க ரெண்டு தொட முடியும். பயப்படாம இரு. அப்படி எவனும் என்ன தொட முடியாது. என்ன தொட்டவன் சத்தான். புள்ளையும் உன்னையும் காப்பாத்துறேன். நீங்க ரெண்டு பேருமே யா உசுரு, எனக்கு சொந்தமானவங்க. பேசாதீங்க. என் பிள்ளை காப்பாத்தின தெய்வமா பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி பேசாதீங்க. நான் யாருக்கும் சொந்தமாக மாட்டேன். நான் எவனுக்கும் சொந்தமாக மாட்டேன். இந்த வார்த்தை மட்டும் வேண்டாம். நீ எனக்கு சொந்தமானவா, எனக்கு மட்டும். புரியுதா? நான் ராக்கிக்கு சொந்தமானவா. எனக்கு சொந்தமானவா. ராக்கிக்கு சொந்தமானவா. எனக்கு சொந்தமானவா. ராக்கிக்கு சொந்தமானவா. எனக்கு சொந்தமானவா. ராக்கிக்கு சொந்தமானவா. நீயே வந்து நான் உங்களுக்கு சொந்தமானவான்னு சொல்ல வைக்கிறேன்.
போனும் கூட சொல்லாது. ஐய், என்ன பேச்சு பேசுற? வாழுவோம், 2 பேரும் சந்தோஷமா வாழுவோம். எனக்குன்னு பிறந்தவ, எனக்குன்னு பிறந்தவ, ரெக்க கட்டி பிறந்தவ இவதான். இங்க இருந்து நம்ம 2 பேரும் போறதுக்குள்ள நம்ம 2 பேத்துக்குள்ள கிசிங் நடந்தாலும் நடக்கும். நடக்கும் பாரு. கொன்னு தொங்கும். சரி, ரொம்ப போர் அடிக்குது. பாட்டு படிச்சு நடலாமா? எனக்கு என்ன பிறந்தவ, ரெக்க கட்டி பிறந்தவ இவதான். இப்போ ஒன் டைம் படி பாப்போம். எதுவும் சொல்லாத. சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லணும். எதுவும் சொல்லாதீங்க. பார்வையிலே கொள்ளல, பாத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனா இவ்வளவு சீக்கிரம் உன்னை இவ்வளவு பக்கத்துல வச்சு பாப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல. என்ன இவ்வளவு பக்கத்துல கட்டி வச்சவன் என் மடியில தூக்கி கட்டிட்டு போயிருக்கலாம். சீயா, சரி பரவாயில்ல, விடு விடு. சீஞ்சன வார்த்தையாலே இச்சு கொடுக்க வைக்க. கொன்னுக்க. எனக்கும் தான் உன்னை இவ்வளவு பக்கத்துல பார்த்து கெட்டி அடைக்க முடியல. வைத்தியம் முத்தமா தான் இருக்கு. மிருகம்னு சொன்ன வாயாலே என்னங்கன்னு சொல்ல வச்சிருந்தேன். அதை நான் ராக்கிய மட்டும் தான் நான் சொல்லுவேன். அதுதான் சொன்னேன். அதுதான் நான் சொன்னேன்னு சொன்னேன். பசிக்கு ரொம்ப பசிக்கு. காலையிலே ராக்கி தூக்கிட்டு போயிட்டேனா, சரி அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் நம்ம சாப்பிடலாம்னு நினைச்சேன். அவன் 2 இட்லி சாப்பிட்டதுக்கு 2 மணி நேரம் ஆக்கியிருக்கான். அப்புறம் பைக்ல ரொம்ப தூரம் போகணும்னா சரி புள்ள ஆசை முதல் நிறைவேற்றுக்கொண்டு அவனை எல்லா பக்கமும் கூட்டு விலக்கி விட்டுட்டு அவனை பத்திரமா எங்க கொண்டு சேர்க்கணுமோ அங்க கொண்டு சேர்த்துட்டு வந்தேன். அப்ப எப்படி உங்களை இவனுக்கு கடத்தினானுங்க? நீ காருக்குள்ள இருக்கும் போதே நான் பாத்துட்டேன். ஹெல்மெட் மண்டியா அப்படின்னு சொல்லும் போதே நான் பாத்துட்டேன். என்ன சொல்றீங்க? நின்னீங்க அங்கேயே ஏடு கத்தியிருந்தா இது எங்க கூட்டு வந்து பண்ணி எனக்கு எப்படி தெரியும்? அதான் கண்டுக்காத மாதிரி இருந்தேன். அப்ப புள்ளையா அவனுக்கு என்ன ஃபாலோ பண்ணிருக்கானுங்க, உன்னை கடத்தணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால 2வது புள்ளையை பார்த்து எங்க கொண்டு பத்திரமா சேர்க்கணுமோ அங்க கொண்டு சேர்த்துட்டு இந்த வண்டி ஃபாலோ பண்ணி வந்தேன். அந்த தூக்கிட்டானுங்க. புள்ளை எங்க அடிச்சு கட்டானுங்க தெரியாதுன்னு. அதான் தூக்கி வண்டி கொண்டு வச்சுட்டானுங்க. இங்க எங்க வேணாலும் காது இருக்கும், வேண்டாம். அவனை பத்தி இன்னும் கேட்காத. பசி தாங்க முடியல, உண்மையிலே ரொம்ப பசிக்கு. அவனை கூப்பிட்டு இருக்க மொட்டை மண்டையா? கடத்துனல ஒண்ணு கொல்லணும் இல்லனா வீட்டு கால் விடணும். ரெண்டு இல்லாம கட்டி வச்சா எங்களுக்கு பசிக்காத பாத்ரூம்ல போக வேண்டாம். பேசுற அழக பாரு. எனக்கு பசிக்கு ஏதாவது எனக்கு வேணும். முதல்ல இந்த வாய் இருக்குற மாதிரி எடு. அத கட்டி வச்சிட்டேன். இனி நான் எங்க ஓட முடியும்? டேய் எரும மாட்டு பையல. 2 பேரை கட்டி வச்சியா அவங்களுக்கு தண்ணி சாப்பாடு கொடுக்கணும்னு அடிப்படை அறிவு இல்ல உனக்கு? அப்பா ரொம்ப பேசுனா மறுபடியும் வாயை அடைச்சு வச்சிருவேன். அது பசிக்கு. உனக்கெல்லாம் பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாதுன்னு எங்க பாஸ் சொல்லிருக்காரு. பட்னியா போட்டே உன்னை கொல்லணுமா? எவன்டா அந்த பாஸ்? தம்பி உங்களை இங்க கூட்டு வந்தது இவ பெத்த புள்ளைய நீங்க தூக்கிட்டு போனதை நாங்க பார்த்தோம். ஒழுங்கா புள்ள எங்க இருக்கான்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க இங்க இருந்து போயிடலாம். இவளை நாங்க போட்டு தள்ளிருந்தோம். இல்ல புள்ள இருக்கிறத காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா பிறகு வேற மாதிரி. அவர் மேல கைய வச்ச கொன்னுருவேன். அத ஒன்னையே நீ காப்பாத்த முடியாது. நான் இருக்கேன்ல. என்ன பண்ணா? நான் இருக்கும்போது உனக்கு தொட்டுவான் பாரு. அவனுக்கு கை இருக்காது பாரு. எப்படி கொள்ளதானே போற? பசிக்கு. பாஸ் வேற ஏதோ கையெழுத்து வாங்கினாரு. வாங்கிட்டு தான் கொல்ல முடியும். பருவு கையெழுத்து போடாம மயங்கிட்டானா? இரு நிஜமாவே உனக்கு பசிக்கு? ஆமா. பசிக்குதா? ஆமா. பசிக்குன்னு சொல்ல வச்சுட்டாங்கல்ல. கடத்தினது யாரு மட்டும் தெரியட்டும். அப்புறம் இருக்கு என் கச்சேரி. இந்தா கொஞ்சம் சாப்பாடு இருக்கு, சாப்பிடு. நீ போலாம். உன்னை ஏன் போஸ்ட் போட்டு தர சொன்னாருன்னு இப்போ புரியுது. பாஸ் யாருன்னு மட்டும் தெரியட்டும், அப்போ பாரு. என்னங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிடுறேன். என்னங்க சாப்பிடுங்க. உனக்கு பசிக்கும் தானே வாங்கினேன். என் புள்ள நினைப்பாவே இருக்கு எனக்கு பசிக்காது. நான் ஏற்கனவே 2 நேரம் தான் சாப்பிடுவேன்.
என் ராக்கி போனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்பலாம் சாப்பிட பிடிக்காது. வாழணுமே எங்களுக்காக தான் சாப்பிடுவேன். அதுவும் என் ராக்கிக்காக. எனக்கு பசிக்கல, என்னங்க சாப்பிடுங்க. இல்ல நீ சாப்பிடு. நிஜமா எனக்கு பசிக்கல. ஒரு ஆண் எப்படி வாய் திறந்து எனக்கு பசிக்குன்னு இன்னொருத்தங்கிட்ட போய் கேட்க முடியும்? அதான் நான் கேட்டு வாங்கினேன். ஐ லவ் யூ. இங்க பாருங்க, விலை மதிக்க முடியாத ஒரு உசுரனை என் புள்ள மட்டும்தான். அவனை காப்பாத்துனீங்க. அதுக்காக ஏதோ என்னால முடிஞ்சது. வேற எதுவும் சொல்லாதீங்க. என்னங்க சாப்பிடுங்க. அப்பா பயங்கர பசி. நான் சாப்பிடுறேன். ஒரு நிமிஷம். என்ன? அந்த சாப்பாடை கொண்டாங்க. போ. கை கெட்டினது வாய் கட்டாதியா? அதுக்கு இல்ல, நான் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு தரேன். ஏதோ பசிக்கணும்னு சொன்ன மாதிரி இருந்தது. அதுக்கு இல்ல, கொல்லணும் தான் நம்மள கூட்டு வந்தானுங்க. எப்படி கொண்டா என்ன? விஷத்தாச்சு கூட கொள்ளலாம்ல. நான் முத சாப்பிடுறேன். வேண்டாம் சும்மா இரு. இல்ல, எனக்கு தெரியும் நீங்க என் குழந்தை மேல உசுரா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் காருக்குள்ள இருக்கும் போதே பார்த்துட்டேன். என் புள்ள இவ்வளவு சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல. இத்தனை வருஷத்துல என் புள்ள சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல. அவன் சிரிச்சதே உங்ககிட்ட மட்டும்தான். அவனுக்கு ஆண் வாசனையே இருந்தது கிடையாது. முத அவனை பைக்கிலையும் தூக்கி சம்பந்தது நீங்க தான். அது அவனுக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கட்டும். நான் இல்லாம போனா கூட நீங்க அவனை பாத்துக்கீங்க நம்பிக்கை எனக்கு வந்துட்டேன். என்ன பேசுற? என்ன என்னால தெரியுமா? இல்ல, அன்னைக்கு நினைச்சிருந்தா என்ன நீ என்ன வேணாலும் பண்ணிருக்க முடியும். ஏன் கூர்மையை பார்த்துட்டு கூட இருந்திருக்க முடியும். நீ என்ன பார்க்கவே இல்லை. நான் அதையும் குறையமா தான் நின்ன. நீ என் கண்ணை தான் பார்த்து பேசினே தவிர வேற எங்கேயும் நீ பார்க்கல. நான் ஹெல்மெட் போட்டிருந்தேனே, அதுல பார்த்தேன். இல்ல, உன் கழுத்து திரும்பவே இல்லை. திரும்பிதான் நின்ன. நீ என்ன பார்த்து பேசவே இல்லை. அதே கழுத்துல சுளுக்கு. என் பிள்ளைய காப்பாத்திருவேன்னு எனக்கு தெரியும். இந்த உலகத்துல என் பிள்ளைய காப்பாத்துறதுக்கு தான் நான் யாரையா தேடிட்டு இருந்தேன். என் பிள்ளைக்கு இதே மாதிரி நிறைய ஆபத்து வந்துகிட்டு தான் இருக்கு. ஆபத்து வந்துகிட்டு தான் இருக்கா? நானும் என் பிள்ளைய எவ்வளவு காப்பாத்தி பார்த்துட்டேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு ஆள் இருந்தா என் பிள்ளை யாரும் நெருங்க முடியாது. ஒருவேளை இதுல ஏதாவது இருந்துச்சுன்னா வேண்டாம், எப்படியும் என்ன கொன்னுருவானுங்க. அதுல எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் சாகணும்? நாம அதை சாப்பிடுறேன். சத்தியமா இதுல எதுவும் வச்சிருக்க மாட்டானுங்க. எப்படி சொல்றீங்க? அவனுக்கு ஏதோ தேவை இருக்குது, அதனாலதான் சாப்பிடாம பட்டி கண்டு செத்துறக்கூடாதுன்னு கொடுத்துட்டு போயிருக்கான். இதுல எதுவும் இல்ல, கொண்டா. எப்படி உங்களுக்கு தெரியுது? அதெல்லாம் ஒரு கெஸ்ஸிங் தான். கொண்டா, பசிக்கு. இந்தாங்க. நீ பாதி சாப்பிடு. இல்ல வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. இந்த சாப்பிடு. இல்ல வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. புள்ளையை காப்பாத்துறதுக்காக போராடுறா. அதனாலதான் நான் யாருன்னு தெரியாமலே நான் புள்ளையை காப்பாத்திட்டேங்கக்காக என் மேல நம்பிக்கை வைக்கிறான். காப்பாத்துறேன், புள்ளையும் உன்னையும் காப்பாத்துறேன். ஜபா, தமிழ் மோனை வாங்கிட்டு போனா எங்க கூட்டிட்டு போனான்னு தெரியலையே. இப்ப கூட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கூட்டு போனா ஆளையே காணோம். சரி, நம்ம வீட்டுக்கு அது போயிட்டு வருவோம். ஐயோ தாஸ், தமிழ் வேற ரொம்ப பேசாத. ஊருக்குள்ள தப்பு தப்பா பேசுறாங்கன்னு சொன்னாலே. இப்ப என்ன பண்ண? என்ன பேரானே இங்க நின்னுட்டு இருக்கா? இப்ப என்ன பண்ண? நான் பேசினாலும் தப்பா போயிடும். பேசாம போனா இவன் மனசு உடைஞ்சு போயிருவான். இப்ப என்ன பண்ண? ராணி, உன ஊருக்குள்ள தானே ஆளக்கானோ? சரி, சாப்பிட்டியா? ஆனா சாப்பிட்டியா இல்லையா? சரி வா, அண்ணாச்சுக்கள் ஏதாவது வாங்கி தரேன் வா. இல்ல சாப்பிட்டேன். இந்த கட்சி விஷயமா ஏதாவது கேட்டிருந்தல்ல, அதை கொண்டு அதை தாலுகா ஆபீஸ்ல ஏதாவது கையெழுத்து வாங்கணுமா, வாங்கி கொண்டு தாரேன். கொண்டா, நீ மெனக்கிட்டு தானே போனோம். கொண்டா. இருக்கட்டும். உனக்கு என்ன ஆச்சுது? ஏன் கேவமா இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? ஏன் உடம்பு எதுவும் சரியில்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு என்ன கூட்டு போட்டா? அதெல்லாம் கூடல, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்ன ஆச்சு உனக்கு? ஏன் என்ன ஆச்சுது? நீ உண்மையிலே சாப்பிட்டியா? என்ன உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? எதனால சொல்லு. ஹாஸ்பிட்டலுக்கு என்ன கூட்டு போட்டா? ஒரு நேரத்துல எனக்கு உரிமைப்பட்டவன் இன்னைக்கு உரிமையோட பேசுறான். ஆனா எனக்கு பயமா இருக்கு. உறவு இருந்தும் உரிமை இல்லை. என்னாச்சு உனக்கு? உடம்பு எது சரியா? கொண்டா, காற்றடிக்கான்னு பாப்போம். தாசா? என்ன புதுசா தாசே? உரிமை இல்ல? அதானே, உறவு இருந்தும் உரிமை இல்ல. சரி
ஐயோ தாஸ், அப்படி இல்ல. நீ எந்த தப்பான எண்ணத்துல என்கிட்ட பழகல. ஒரு நேரத்துல நான் உனக்கு உசுரா இருந்தேன், நீ எனக்கு உசுரா இருந்த. அப்போ நீ என்ன தொட்டது வேற. அப்போ நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ்வோங்கிற நம்பிக்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் தொட்டோம் அணைச்சோம். இப்ப நீ இன்னொருத்திக்கு சொந்தமானவ, நான் இன்னொருத்தருக்கு சொந்தமானவ. நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள இந்த உறவும் முடிஞ்சு போச்சு, உரிமையும் முடிஞ்சு போச்சு. திரும்ப அதே உரிமை எடுத்தா அசிங்கதான் படணும். யாரும் எதுவும் சொன்னாங்களா? ஊரே சொல்லுது. இங்க பாரு, நான் தான் வாழ்க்கையை இழந்துட்டு வந்து நிக்கிறேன்னு பார்த்தா நீயும் இழந்துடக்கூடாது. எனக்கு பயமா இருக்கு. இங்க பாரு, என் வாழ்க்கை போச்சுது, அப்படி உன் வாழ்க்கையே போயிடக்கூடாது. உன்னை தனியால பார்க்கறதுக்கு எனக்கு தெம்பு இல்லை. வேண்டாம் தாஸ், நீ கஷ்டப்பட்டாத. என் தலையெழுத்து. எங்க அம்மா மாதிரியே நானும் வாழணும்னு இருந்திருக்கேன். இங்க பாரு, எனக்கு புள்ள குட்டின்னு எதுவும் கிடையாது. நான் பாட்டுக்கு இப்படி வாழ்ந்துட்டு போயிடுவேன். எந்த பொறுப்பும் கிடையாது, எதுவும் கிடையாது. கடவுள் எனக்கு அதுக்கு தான் கொடுக்காம இருந்தாரா என்னமோ. என் வாழ்க்கை இப்படியே போயிடும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க, வைப்பாங்க. என் வாழ்க்கை அப்படி கடந்து போயிடும். ஆனா உன் வாழ்க்கை என் வாழ்க்கை மாதிரி இல்லை. உனக்கு உன்னை நம்பி ஒருத்தி இருக்கா, அது மட்டும் இல்லை. உன் உசுறு இந்த மண்ணுல இருக்குது, உன் வாரிசு இந்த மண்ணுல இருக்குது. அது கௌரவமா வாழணும், நிம்மதியா வாழணும், அசிங்கப்பட்ட கூடாது. நம்மளால அந்த பிள்ளைங்க தலை குனிஞ்சு வாழக்கூடாது. இந்த உங்க அப்பா இப்படியா அப்படின்னு 4 பேர் உன் பிள்ளைய பத்தி சொல்லிடக்கூடாது. என்ன பத்தி யாராவது ஏதாவது பேசின பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா எங்க அம்மாவை எல்லாரும் பேசி பேசி எனக்கு பழகி போச்சுது. அந்த வலிய விதையும் உன் பிள்ளைக்கு வேண்டாம். நீ என்னமோ என்ன வச்சிருக்கேன்னு ஊரு முழுக்க சொல்றாங்க. என் காதுக்கும் வரதான் செய்யுது. அதுக்காக நான் என்ன உன்னை அப்படியே விட்டுற முடியும்? உறவும் இல்ல, உரிமை இல்லைன்னு எனக்கும் தெரியும். ஆனா நீ ஒரு பொண்ணு. ஒரு நேரத்துல நான் உன்னை நேசிச்சிருக்கேன்டி. என் மனசுக்குள்ள முத பூத்த பூவு நீ. என் மனசுக்குள்ள முத வந்த பொண்ணுடி நீ. உன்னை எந்த அளவுக்கு நேசிச்சேன்னு எனக்கு தெரியும். இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்க, இனியும் வாழ்வ. நான் மறைஞ்சாலும் என் நினைவுகள் இங்க தானே சுத்தம். அதுல நீயும் இருப்ப. உலகம் 1000 பேசட்டும், அதுக்காக நான் உன்னை கைவிட முடியாது. என் மனசுல இப்ப எதுவும் இல்ல. நீ சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். உன் வயிற்றுக்கு எந்த குறையும் வச்சிடக்கூடாது. நீ பட்டினியா இருந்துடக்கூடாது. அவ்வளவுதான் என் மனசு ஏங்குது. வேற நான் உன்கிட்ட எதையும் எதிர்பார்க்கலடி. ஊருக்காரன் தப்பா பேசுறான்னு நீ என்ன தப்பா நினைச்சிடாதடி. நான் வந்து இங்க 6 மாசத்துக்கு மேல ஆகுது. ஒரு நாள் உன் பார்வை தப்பா போனதே இல்ல. நீ நினைச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். புருஷனை விட்டுட்டு வந்திருக்கவா தானே? வா, நம்ம வேணா உன்னை பாத்துக்கிட்டேன்னு நீ சொல்லிருக்கலாம். மத்த ஆம்பளைங்க நினைக்கிற மாதிரி நீ நினைச்சிருக்கலாம். மத்தவங்க பாக்குற மாதிரி நீ பாத்துருக்கலாம். நீ அப்படி பார்க்கல. ஒரு பொண்ணுக்கு தெரியும் நம்ம என்ன மாதிரி ஒருத்த பாக்குறான்னு. அது கூட தெரியாம இருக்க சின்ன பிள்ளையானா? என்னால உன் வாழ்க்கை போயிடக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். அப்படி உனக்கு அடைக்கலம் கொடுத்து என் வாழ்க்கை போச்சுன்னா போயிட்டு போட்டோம். அப்படி என்ன புரிஞ்சுக்காதவா என் கூட வாழ வேண்டாம். என் பிள்ளைக்கு இது அசிங்கம் இல்லைன்னு வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் அவனுக்கு சொல்லி புரிய வச்சுக்கிடுவேன். டே, நம்ம நம்பினவங்கள நம்ம கைவிடக்கூடாது. அப்படி கைவிட்டா அப்பா மாதிரி தான் இப்படி தினம் நரக வாழ்க்கை வாழணும்னு என் பிள்ளைக்கு நான் புரிய வைப்பேன். அவனு என்ன மாதிரி ஆம்பளை தானே, புரிஞ்சுக்கிடுவான். என் பிள்ளைக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும் எனக்கு தெரியும். நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். பாரு, என் பிள்ளைக்கு அம்மா தான் சரியில்லை, மத்தபடி அப்ப நான் நல்லவன் தான். என் புள்ள நல்லவனா தான் வளருவான். என் பிள்ளைய இனி எந்த பாவத்தையும் நான் செய்ய விட மாட்டேன். என் புள்ள எந்த பொண்ணுக்கும் துரோகம் பண்ணிடக்கூடாது. என் கஷ்டத்தை சொல்லி சொல்லி நான் அவனை வளர்ப்பேன். நான் செஞ்ச பாவத்தை சொல்லி சொல்லி தான் வளர்த்துட்டு இருக்கேன். என் புள்ள என்ன புரிஞ்சுக்கிடுவான். ஆமா, ஒருவேளை இந்த மண்ணை விட்டு நான் சீக்கிரம் போயிட்டேன்னா உன்னை யாரு பாப்பா? என் புள்ள பாக்கணும்ல. அதான் நான் செஞ்சதை என் பிள்ளைக்கு சொல்லி சொல்லி தான் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு எல்லாம் புரியுது. நான் போனாலும் என் அப்பா நேசிச்சவர்னு என் புள்ள உன்னை பாப்பான். மறக்க முடியலடி. எங்க பாரு, இந்த ஊர் உலகம் அப்படி சொல்லிச்சுன்னா ஆமான்னு சொல்லிட்டு நீ பாட்டுல கடந்து போ. இங்க யாரும் நம்ம நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. இங்க பாரு, நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காத. ஒருவேளை ஊர் உலகம் அப்படியே சொல்லி 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 நம்ம 2 வத்தி வேதனைப்படுத்துச்சுன்னா அதையும் பண்ணிட்டு போயிடுவேன். கல்யாணம் பண்ணுவேன். தனியா வாழ்றது அவ்வளவு பெரிய குத்தமா? நான் எந்த தப்புமே பண்ணலையே. ஐயோ, இப்படி தெரிஞ்சிருந்தா நாங்க அவரு கூடயே இருந்திருப்பேனே. ஐயோ, எவ்வளவு கஷ்டப்படுத்துறானு பரவாயில்ல. எல்லாரும் என்ன கொடுமைப்படுத்தாலும் எனக்கு கொண்டு இருந்தாலும் அங்கே இருந்திருப்பேனே. அவங்க என்ன தினம் சாகடிக்கிறாங்க,